ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 129 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே ஒரு ஃப்ராகை காட்டுவாங்க. அதோட வாய் வழியாக ஜிராயா வெளியே வருவார். இதை ஹைடிங் இன் டோட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. காமா காக்குரை ஜுட்சுன்னு சொல்லுவாங்க. நான் நினச்சதை விட ஈஸியாகவே உள்ள வந்தாச்சுன்னு பாரு ஜிராயா. இருந்தாலும் கொஞ்சம் டவுட் படுவார். பெயின் உள்ள ஒருத்தன் பூந்துட்டான், அவன் சக்கரா வச்சே சொல்லலாம், அவன் ஸ்ட்ராங்கான ஆளுன்பா. ஜிராயா உள்ள பூந்ததுக்கு அப்புறமா எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்துக்கிட்டே போவார். அப்போ போர்க் பன் கடைக்கு போயிட்டு சூடாக்குன்ட்டு இதில் ஒன்று நான் எடுத்துக்கிறேன் பாட்டின்ட்டு எடுத்துக்குவாரு. அவங்களுக்கு ஜிராயா மேலே சந்தேகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க. நான் ஒரு எழுத்தாளன், ஒவ்வொரு ஊரா போய் அந்த ஊருக்குன்னு ஸ்பெஷாலிட்டியே இருக்க சமையல மேகசின்ஸ்ல பப்ளிஷ் பண்றவன் அப்படின்னு ஜிராயா சொல்லவும், என்னோட போர்க் பன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கேட்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், சொன்னதை விட நல்லாவே இருக்குன்னு பாரு, எனக்கு தெரியும்பாங்க. இதை பத்தி மேகசின்ல எழுத விரும்புறேன், அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கவும் ஆச்சரியப்படுவாங்க. இதை மட்டும் நான் ஒன்ஸ் எழுதுனா உங்க கடையில நீங்க எப்பவும் பார்க்காத கூட்டம் வரும் அப்படின்னு ஜிராயா சொல்லவும், அது கொஞ்சம் பிரச்சனை தான்பாங்க. இடமே ரொம்ப அமைதியா இருக்குங்கவும், இதுக்கெல்லாம் காரணம் எங்களோட லார்ட் பெயின் போட்ட எஃபர்ட்ஸ் தான்பாங்க. இங்க லீடர்னு ஹான்சோ ஆஃப் த சாலமண்டர் தானே இருந்தாருன்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. புரியாத மாதிரி இருப்பாங்க. ஹான்சோ ஆஃப் த சாலமண்டர்னு கத்துவாரு. எல்லாரும் ஒரு மாதிரி விசித்திரமா பார்ப்பாங்க. ஜிராயா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. டம்பிளிங் சாக் போயிருப்பாரு. சர்வ் பண்ண வந்த லேடி கிட்ட வினோதமா தொங்குற ஆரிகாமியை பார்த்துட்டு அது என்னன்னு சொல்லி கேட்பாரு. அது லேடி ஏஞ்சல். அந்த ஒரு பொருள் கடை முன்னாடி இருந்தா கடை நல்லா ஓடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, உங்களுக்கு இதை பத்திலாம் தெரியாதான்னு கேட்பாங்க. ஜிராயாக்கு சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வினோதமா இருக்கும். சொல்லப்போனா அவர் மனசுக்குள்ள ஓடுற விஷயமே, இந்த லேண்ட் ரெண்டா டிவைட் ஆயிருக்குன்னு நினைச்சேன், ஆல்ரெடி ஒன்னாதான் இருக்காங்க, இவங்களோட லீடர் ஹான்சோ ஆஃப் த சாலமண்டர் தானே, அவர் இங்க போனாரு, இந்த இடத்த தரவ செக் பண்ணி ஆகணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்க பார பார்த்தோன்னே தலைவன் டெம்ப்ட் ஆயிருவான். உள்ள போனோன்னே டெசுனாங்க பொண்ணதான் தலைவன் சூஸ் பண்ணிருப்பான். உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்குன்னு அந்த லேடி சொல்லவும், நீ பாக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தி மாதிரியே இருந்த, அதுன்னு மட்டும் இல்லாம பேருமே சிமிலரா தான் இருக்கு, அதனாலதான் என் கூட வந்து உட்கார்றதுக்கு ரெக்வஸ்ட் வச்சேன் பாரு. தலைவன் யார சொல்றான்னு தெரியுதா? தெரிஞ்சா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது நல்ல ஒரு ஜேர்னியா இருக்க போதுன்னு பாரு ஜிராயா. அப்படின்னா நீங்க இந்த நாட்டை சேர்ந்தவர் கிடையாதான்னு கேப்பா டெசுனா. என்ன மாதிரியான கூலி தொழிலாளிக்கு வேலை இருக்கதா சொன்னாங்க. அவர் பேரும் கூட ஹான்சோ ஆஃப் த சாலமண்டர்னு சொல்லவும், அந்த விஷயங்களை எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு டெசுனா சொல்லவும், ஏன்னு கேட்பாரு ஜிராயா. வேற எவனாவது காதுல கேட்ட தலை இருக்காதுன்பா, அது ரொம்ப மோசம் பாரு. இந்த வில்லேஜோட லீடரான லார்ட் பெயின் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டான ஆளு, யாருக்குமே கருணை காட்ட மாட்டாரு அப்படிங்கிற விஷயத்துல டெசுனா சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாருன்பா. என்ன உனக்கு புருஷன் இருக்கான்னு கேட்பான் தலைவன். டெசுனாவோட ஹஸ்பண்டான ருயுசுயு ரெயின் வில்லேஜ்ல நார்மல் கெனினா தான் இருப்பான். பில்ஸ் பே பண்றதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணாத வேலைக்கு ஆகணும் டெசுனா வந்திருப்பா. அதை அவ சொல்லவும் தலைவன் அது ரொம்ப கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். டெசுனா அவங்களோட ஹஸ்பண்ட் சொன்னதா பெயின்னால ரெயினை உருவாக்கி எந்த பீப்புள் எங்க என்ன பண்றாங்கிற விஷயத்த முதல் கொண்டு தெரிஞ்சுக்க முடியுங்கிறத சொல்லுவா. பயங்கரமான ஜுட்சுவா இருக்கும் போலயே அப்படின்னு பாரு ஜிராயா. இங்க ஒரு பேர்ட் வரும். டெசுனா ஜிராயா கிட்ட எது பேசினாலும் பார்த்து பேசுங்கன்பா. ஒரு பர்சன் டெசுனாவை கூப்பிடுவான். ஒரே நிமிஷம் கிளம்பிடுவாங்க. தலைவன் மனசுக்குள்ள அப்படின்னா பெயின் ஆல்ரெடி நான் பார்த்துட்டு தான் இருப்பான் போலயே அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. டெசுனா வந்து பார்க்கும்போது ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தா. நான் வரும்போது கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு எழுதியிருக்கோம். எப்படியா இருந்தாலும் ஷிபுக்கி பிரிட்ஜ்ல இருந்து அந்த இத்து போன கடையில எதையாவது வாங்கிட்டு வர போறேன் அப்படின்ட்டு கடுப்போட அந்த பேப்பர் வீசிட்டு போவாங்க. ஜிராயா அந்த லெட்டர் எடுத்துட்டு எப்படி எழுதியிருக்கான் பாருன்ட்டு சிரிப்பாரு. இதுக்கப்புறமா பெயினை காட்டுவாங்க. நான் மலை நிறுத்தின உடனே உன் ஜுட்சு மூலமா உள்ள போந்தவன கண்டுபிடின்பா. சரின்பா கோனான். இதுக்கப்புறமா டெசுனாவோட ஹஸ்பண்டான ருயுஜுயை காட்டுவாங்க. அவன் கூட யுடாச்சி இருப்பான். மழை பயங்கரமா பெய்யுதுன்பா. யுடாச்சி மழை பெய்யறது நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ற டைம்ல ட்ரிங்க் பண்ணலாமேன்னு சொல்லி கேட்பான். இங்கெல்லாம் கிடைக்காது, மேலதான் போயணும்பா. குடிக்கிறதுல ஷியோரானு யுடாச்சி கேட்டுட்டு, உன் ஒய்ஃப் கிட்ட கிஃப்ட் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வரதா சொன்னேன், இம்பார்ட்டன்டான மிஷன் இருக்குன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு ருயுசி சொல்லவும், தண்ணி ஓடுறதுல இம்பார்ட்டன்டான மிஷன்ங்கிறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன்பா யுடாச்சி. திடீர்னு பார்த்தா ஒரு போர்டை பார்ப்பானுங்க. கிராண்ட் ஓப்பனிங் கிளப் ஃப்ராக்னு இருக்கும். நமக்கு லக்கு தான் கடைக்குள்ள போவாங்க. ஜிராயா மாறு வேஷத்துல வெல்கம் பண்ணுவாரு. ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு கோருவானுங்க. யுடாச்சி நீங்க சண்டே இல்லைன்னு சொல்லி கேட்பா. லார்ட் பெயின் வந்திருக்கலாம், இல்லைன்னா வேற நேஷன்ஸுக்கு கிளம்பி இருக்கலாம் அப்படின்னு ருயுசி சொல்லவும், மற்ற நாட்கள்ல மழை இப்படி பெய்யாதுன்னு சொல்லி கேட்பா. ருயுசி அவ்வளவு பவர் தேவைப்படுமோ என்னமோன்பா. ஆனா இப்படியே மழை பெஞ்சான்னு யுடாச்சி சொல்ல வரும்போது, வார்த்தையை பார்த்து பேசு, லார்ட் பெயின் நமக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிற மாதிரி ருயுசி டிஸ்கிரைப் பண்ணவும், அதுவும் சரிதான் அப்படின்பா. யுடாச்சி வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி கேட்பாரு ஜிராயா. நாங்க கொடுத்த ஆர்டர்ஸ்ல இன்னும் வரலைன்ட்டு செம கடுப்பாவானுங்க. உங்களுக்கு லக் இருக்கணும், இன்னைக்கு கிராண்ட் ஓப்பனிங், அதுக்கான ஸ்பெஷல் சர்வீஸ் ஒன்னு இருக்குன்னு பாரு. பயங்கர குஷி ஆயிருவானுங்க. என்னன்னு கேட்கவும், த கிளப் ஃப்ராக் ஸ்பெஷல் டார்ச்சர் சர்வீஸ் அப்படின்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருவாரு. யாரா நீன்னு கேட்கவும், இங்க கேள்வி கேட்க வேண்டியது நான் தான், நிறைய கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாரு ஜிராயா. ஸ்மோக் பம்ப் போட்டு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணுவாங்க. டோடோட வயிற்றுக்குள்ள இருப்பாங்க. தலைவன் தப்பிக்கவே முடியாதுன்பா. வெளியே இருந்து காட்டுவாங்க. ஷாப் அப்படியே ஃப்ராகா மாறி அப்படியே குட்டியாயிரும்.
ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ஃபில்ட்ரேட் த வில்லேஜ் ஹிடன் இன் த ரைன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. பெயினை காட்டுவாங்க. ரைன் மேக்கர் ஜுட்சு மூலமா தான் பெயின் பாத்தீங்கன்னா மலையை வர வைப்பான் அவனோட ஓன் சக்ரா மூலமா கிளவுட்ஸ்ல இருந்து. அதை ஸ்டாப் பண்ணிட்டு கோனான் கிட்ட ஆரம்பிக்க சொல்லுவான். கோனான் டான்ஸ் ஆஃப் த ஷிகிகாமி பண்ணுவா. ஜிராயா, நீங்க கொனா யூஸ் பண்றது பார்க்கும்போதே தெரியுது நீங்க எல்லாம் கத்துக்குட்டி ஷினோபின்னு. அதே மாதிரி அந்த ரோக் நிஞ்சா மார்க் இருக்குல்ல, அதுவே நீங்க பெயினுக்கு லாயலா இருக்கிறத காட்டி கொடுக்குது அப்படின்னு ஜிராயா சொல்லவும், செம கடுப்பாம யூடாச்சி எங்க இருக்குன்னு சொல்லி ரியூசுகி கேட்கவும், ஜிராயா தவளையோட வயிற்றுக்குள்ளேன்ட்டு இதுக்குள்ள வந்து யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஜிராயா சொல்லும் போது யார் ராணின்னு சொல்லி கேட்பான். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் இங்க கேள்வியை நான் தான் கேட்பேன்னு, ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லி கேட்டுட்டு இறகு எடுப்பாரு. அதை வச்சு என்ன பண்ண போறேன்கவும் கிச்சு கிச்சு மூட்ட போறேன். சிரிச்சே சாகணுங்கிற ஆசை இல்லைனா நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்ட்டு உங்க லீடரான பெயினை பத்தி தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் சொல்லுன்ட்டு இறக வச்சு கிச்சு கிச்சு மூட்டுவாரு. யுடாச்சிலாம் பயங்கரமா சிரிப்பா, அவனால சுத்தமாவே முடியாது. இருந்தாலும் துரோகம் பண்ண மாட்டேன்ட்டு ஸ்ட்ராங்கா இருப்பான். ஜிராயா, இதுக்கும் சொல்ல மாட்டீங்களா? சரி, என்கிட்ட வேற ஒரு ட்ரிக் இருக்கு அப்படின்ட்டு சொல்லவுமே என்ன மாதிரி ட்ரிக்னு கேட்பான். நீங்க மட்டும் வாயை திறக்கிறதுக்கு மறுத்தீங்கன்னா என் ஜுட்சு மூலமா உங்களை ஃப்ராகா மாத்திடுவேன் பாரு. அவர் சொன்ன வார்த்தையை அவரே திங்க் பண்ணி பார்த்துட்டு ஃபிளாகு ஃப்ராகா அப்படின்ட்டு கொஞ்சம் வினோதமா நிப்பான் தலைவன். திரும்ப கிச்சு கிச்சு மூட்டுவாரு. ருயுசுய், உனக்கு என்னதான் வேணும்? நாங்க சப்பையான ஷினோபியாவே இருக்கலாம், ஆனா எங்க காம்ரேட்ஸ்க்கு துரோகம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஜிராயா கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி அடம்பிடிப்பான். வேற வழியே இல்லைன்ட்டு தலைவன் நிஞ்சா ஆர்ட் டோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுவான். யுடாச்சி வேணாம் அப்படின்னு கத்துவான். தவளைய மாதிரி இருப்பான். இது ஜஸ்ட் மென்டல் இமேஜ் தான், இன்ட்ரோகேஷனுக்காக யூஸ் பண்றது. ருயுசுய் செம கடுப்பாவான். அடுத்து நீ தான் அப்படின்ட்டு பக்கத்தால போவாரு. வெஸ்ட் சைட்ல இருக்கலே பெரிய டவர்ல தான் லார்ட் பெயின் இருக்காருங்கிற விஷயத்த மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு ருயுசுய் சொல்லிடுவான். தலைவன் நக்கல் பண்ணிட்டு அது என்ன மக்கள் பேசிக்கிறாங்கன்னு சொல்ற அப்படின்னு கேட்கவும், பூமா கிளானை சேர்ந்தவருங்க மாதிரி சொல்றாங்க சில பேர். நிறைய பேத்துக்கு அவரை பத்தின பெரிய விஷயங்கள் தெரியாது, சொல்ல போனா இருக்காரா இல்லையான்னு கூட அப்படின்னு ருயுசுய் சொல்லவும், நான் வில்லேஜ்ல சுத்துற வரைக்கும் எல்லாருமே பயங்கரமா புகழ்றாங்க பெயினை, நீ இப்படி சொல்றேன்னு கேட்கவும், லார்ட் பெயினை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அவர் கடவுள் மாதிரி. அவர் இருந்தாருன்னே இல்லாட்டி என்ன, அவர் எப்பவுமே எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட பிரதிநிதியா சடங்குகளுக்கு பேசுறதுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்குன்னு லேடி ஏஞ்சல் இருக்காங்க அப்படின்னு ருயுசுய் சொல்லவும், தலைவன் அந்த பேப்பரை திங்க் பண்ணி பார்த்துட்டு அவன் தான் உங்களோட லீடர்னா அவன் யாருங்கிறத உங்ககிட்ட ஏன் மறைக்கணும்னு சொல்லி கேட்பாரு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனுக்கா இருக்கலான்பா அப்படின்ட்டு ஜிராயா நடக்கவும், ஓல்டு ஹிடன் ரைனோட மிச்சமான எச்சம் தானே நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்பான் ருயுசுய். என்னை பத்தி எல்லாம் கேட்காத, அப்புறம் இந்த ஓல்டு ஹிடன் ரைனோட எச்சம்ங்கிறிய அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படின்னா உனக்கு எதுவும் தெரியாதுல வெளியாளு அப்படின்ட்டு பழைய ஹிடன் ரைனோட லீடரான ஹான்சோவா ஆதரிச்ச மக்களை தான் எச்சம்னு சொல்றாங்க. அவனுக்கு ஜிராயா மாதிரியே எப்படியோ உள்ள வந்துட்டாங்க விஷயத்த சொல்லுவான். ஆனா பெயின் கிட்ட மாட்டிருப்பானுங்க. ஜிராயாக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னா சிவில் வார் நடந்ததா கேள்விப்பட்டிருப்பாரு. அதை பத்தி கேட்கவும் தெரியும் இப்படிதான் நியூஸ் போயிருக்கணும். ஏன்னா எங்க வில்லேஜ் பத்தில வெளியே யாருக்கும் நியூஸ் போகாது, உண்மையெல்லாம் நான் சொல்றேன் உனக்கு அப்படின்ட்டு. சிவில் வார்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு, நாங்க தான் ஜெயிச்சோம், அதனாலதான் லார்ட் பெயினை பெரிய ஆளுங்கிறோம், தனியாளா ஹிடன் ரைனை மொத்தமா அழிச்சாரு அப்படின்னு ருயுசுய் சொல்லவும், ஜிராயானால நம்ப முடியாது. ஏன்னா ஹிடன் ரைனை காத்தது ஹான்சோ ஆஃப் த சாலமாண்டர். அவ்வளவு சிம்பிளா அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லி கேட்கவும், ஹான்சோவை சுத்தி 24 மணி நேரமும் செக்யூரிட்டி இருப்பாங்க, உள்ள போய் அவரை பாக்குற யாரா இருந்தாலும் செக் பண்ணுவாங்க, குழந்தைகளா இருந்தாலுமே அப்படின்னு ருயுசுய் சொல்லவும், அப்புறம் எப்படி ஹான்சோவை அவனால தோக்கடிக்க முடிஞ்சது? பெயின் அப்படி என்ன பயங்கரமான எபிலிட்டியை வச்சிருக்கான்னு சொல்லி கேட்பாரு. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், எங்களுக்கு அவரை பத்தில எதுவுமே தெரியாதுன்றுவான். ஜிராயாக்கு பழைய விஷயங்கள் பிளாஷ் ஆகும். ஹான்சோ ஆஃப் த சாலமாண்டர் கூட சண்டை போட்டு பயங்கர டயர்ட்ல இருப்பாங்க. இவ்வளவு தூரம் என்ன கார்னர் பண்ணிட்டீங்க, இது லீஃபோட வெற்றியா இருக்கட்டும் அப்படின்ட்டு, இவ்வளவு சின்ன வயசுலயே இவ்வளவு கேப்பபிளா இருக்கீங்கன்ட்டு உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், போய் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க அப்படின்பா. உன்னோட சிம்பத்தில எங்களுக்கு வேண்டான்னு ஜிராயா கத்துவாரு. இப்போ சண்டை போட முடியும்ட்டு சுனாடை ஸ்டாப் பண்ணுவாங்க. நான் உங்களை உயிரோட விடுறேன், அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ற விதமா உங்க பேர் சொல்லுங்கன்னு கேட்கவும், ஜிராயா சுனாடே ஒரோச்சிமாரு அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. உங்களோட பேரை நான் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜிராயா சுனாடே ஒரோச்சிமாரு, நான் ஹான்சோ ஹிடன் லீஃபோட சன்னின் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு டைட்டில் கொடுத்திருப்பான். அதுக்கப்புறமா தான் லெஜெண்டரி சன்னின் அப்படிங்கிற பேரே வந்திருக்கும். ஜிராயா அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு தனியா ஹான்சோ கூட சண்டை போட்டிருக்கானா நம்ப முடியலங்க மாதிரி சொல்லுவாரு. ருயுசுய் பெயினோட எபிலிட்டிலாம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் விட மக்கள் அவரை கண்டு பயப்படுறதுக்கான இன்னொரு காரணமும் இருக்குன்ட்டு, அவரோட இரக்கமில்லாத இதயம், சொல்ல போனா அவரோட ஐடியல்ஸை ஃபாலோ பண்ணலாம் கூட போட்டு தள்ளிடுவார் அப்படின்ட்டு ஹான்சோவை கொன்னதோட நிறுத்தல, அவனோட அப்பா அம்மா பொண்டாட்டி குழந்தை சொந்தக்காரங்க நண்பர்கள்னு கை குழந்தையும் கூட உடல எல்லாத்தையும் கொன்னா, அவங்க வீட்டை முதல் கொண்டு எரிச்சு சாம்பலாக்குனாரு. ஹான்சோவுக்கு உறவா இருந்த பக்கத்து கிராமங்களையும் சேர்த்தி அழிச்சான், ஒருத்தனை விடாம மொத்த பேத்தையும் அழிச்சாரு, பழி வாங்கினாரு, அதுவும் கடவுள் மாதிரி இல்லையா அப்படின்னு ரியூசியூ ஜெராயா கிட்ட கேட்கும் போது பெயினை காட்டுவாங்க. ஹிடன் டோர்வே டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். கடவுளான்னு கேட்கவும் ஆமான்பா. ஜெராயா அப்ப உங்க கடவுள் அடுத்து என்ன பண்றதா இருக்கா, ரொம்ப கீழே இருந்தாலும் உங்களுக்குமே தெரியுமே அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் கடவுளோட வேலைகள், எங்களுக்கு அந்த பிளான்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கவுமே அது கடவுள் இல்ல, அக்காட்சியை பத்தின விஷயங்கள் உனக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெராயா கேட்கவும், அப்படிப்பட்ட பேரே கேள்விப்பட்டது இல்லைன்மா, உன்னோட கைகளும் கால்களும் மட்டும் உள்ள போகல, உன்னோட
பல்ஸும் கால்குலேட் ஆகுது. போய் சொன்னா இன்ஸ்டன்ட்டா எனக்கு தெரிஞ்சிடும். மறைக்காம உண்மையை சொல்றியா? இல்லைனா பூச்சிகளை சாப்பிட்டுதான் உயிர் வாழணும் அப்படின்னு ஜிராய சொல்லவும் செம கடுப்பாவான். பெயின் ஒரு ஸ்ட்ரேஞ்சான இடத்துல படுப்பான். பார்த்தா இன்னொரு உடம்பு இருக்கும். இங்க தூங்கவும் அங்க முழிப்பான். உள்ள பூந்தவனை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த மேன் ஹூ பிகேம் காட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் பாரு ஜிராயா. சக்குரா நருட்டோ ஃபெஸ்டிவலுக்கு வந்ததை காட்டுவாங்க. தலைவன் ஒரு வழியே டேட்டுக்கு வந்துட்டோன்பா. ஃபெஸ்டிவலுக்கு தாண்டா வந்திருக்கோம் அப்படின்ட்டு மண்டையில கொட்டுவா சக்குரா. இக்கா யாக்கியோட ஸ்மெல் வரவும் நீ தான் எனக்கு ட்ரீட் வைக்கணும்ட்டு ஓடவுமே சக்குரா வெயிட் பண்ணிட்டு பின்னாடியே போவான். சாக்கோ பனானா, யாக்கி சோபா, டக்கோ யாக்கி இதெல்லாம் கேப்பா. அப்புறம் யோயோ ஃபிஷிங்க்கு போவாங்க. அப்புறமா கேண்டி ஆப்பிள் எல்லாம் கேப்பா. தலைவன் பர்ஸே காலியா இருக்கும். ஃபெஸ்டிவல்ல இருந்து கிளம்பி போகும்போது அயட்டேவோட ஆவியை பார்ப்பாங்க. பேயெல்லாம் இருக்காதுன்னு போகும்போது தேர்ட் ஹோக்காகேவோட ஆவியை பார்த்து பயப்படுவாங்க. சக்குரா பயத்துல நருட்டோவை பிடிக்கவும் தலைவன் லுக்கே மாறும். வாயிலேயே குத்துவா. எதுக்காக அப்படி பண்றேன்ட்டு. நீ தானே பண்ணின்னு கத்துவா நருட்டோ. ஃபயர் ஒர்க்ஸ் வரும். மீனட்டோலாம் தெரியறாரா? அடுத்த வருஷம் இதே மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் பாப்போம்ல நருட்டோ அப்படின்னு பா சக்குரா. இதோட இந்த எபிசோட் முடியுது.